ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சமையலறையில் தினமும் இருக்கிற ஒரு சின்ன விதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதாங்க கசகசா. நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா இந்த வெள்ளை விதைக்குள்ளார எத்தனை பெரிய ஆரோக்கிய ரகசியங்கள் இருக்குன்னு? இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாட்டி காலத்தில் சொல்லுவாங்க, இந்த கசகசா பால் குடித்தா நல்ல தூக்கம் வரும், மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும், எலும்பு வலிமையாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கசகசாவை சாப்பிட்றதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம், செரிமானத்தை மேம்படுத்த முடியும், நல்ல தூக்கத்தை கூட மேம்படுத்திக்கலாங்க, வீக்கத்தை குறைக்கும். இப்படி பல நன்மைகள் இருக்குது. கசகசா அப்படிங்கிறது இந்தியர்களோட உணவில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது. பாப்பி சீட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க இங்கிலீஷில். சமையல் பொருளாக மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் மருந்தாகவும் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இந்த விதைகள் இருக்குல்ல, இது கடுக்காயை விட 10 மடங்கு சின்னது. பாப்பி விதைகள் இருக்குல்ல, இது இனிப்புகள், குருமா, பிரியாணி மாதிரியான மசாலா பொருட்களாக பயன்படுத்துகிறாங்க. இதில் அதிக அளவிலான சத்துக்கள் இருக்குது. இந்த கசகசாவை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது, ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்தியாவில் வெள்ளை கசகசா இருக்குது, ஐரோப்பாவில் கருப்பு கசகசா இருக்குது. கசகசாவில் 2 வகைகள் தான் இருக்குது. சமையல்லையும் மருத்துவத்துலேயும் இது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரில் கசகசா பால், பாயாசம், சட்னி, கறி அப்படின்னு எல்லாத்துலேயுமே பிரபலமாக சேர்த்துக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா இந்த சின்ன விதைக்குள்ளார நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இருக்குன்னு? இந்த கசகசால புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, மாங்கனீசு, ஜிங்கு, விட்டமின் B1, விட்டமின் B6, நல்ல கொழுப்பு அமிலங்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்பூன் கசகசால சுமார் 30 கிராம் அளவுலையும், அதாவது 30 கிராம்லேருந்து 40 மில்லிகிராம் மெக்னீஷியம், அதாவது கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, துத்தநாகம், பொட்டாசியம், அது மாதிரியான அத்தியாவசிய தாதுக்களும் இருக்குது. அதனால தான் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த சின்ன விதை போதும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய லிக்னான்கள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் கசகசால கொழுப்புன்னு எடுத்துட்டோன்னா 1.2 கிராமும், கலோரிகள் 14.7 கிராம், பொட்டாசியம் 20.1 கிராம், சோடியம் 0.7 கிராம், மொத்த கார்போஹைட்ரேட் 0.8 கிராம், கரையக்கூடிய நார்ச்சத்து 0.5 கிராம், மொத்த சர்க்கரைகள் 0.1 கிராம், கால்சியம் 40 மில்லிகிராம், இரும்பு சத்து 0.3 மில்லிகிராம், மாங்கனீசு 0.2 மில்லிகிராம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே ஒரே ஒரு ஸ்பூனில் இருக்குதுங்க. கசகசால இருக்கக்கூடிய நிறைய கொழுப்புகள் இருக்குல்ல, இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை குறைக்குது, இதயத்தோட அலர்ஜியை குறைச்சி, அதாவது அழுத்தத்தை குறைச்சி, மாரடைப்பு நோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைக்குது. இதோடவே கசகசால பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு. இது ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது, நரம்பு சோர்வுகள் வலுப்படுத்துறதன் மூலமா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, இதய திறனையும் அதிகரிக்குது. கசகசால இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து குடல்ல உணவோட இயக்கத்தை எளிதாக்குது, மலச்சிக்கலை தடுக்குது. உணவுல கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியமான பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்குது. கசகசா இருக்குல்ல, இது வயிற்றுப்போக்கு எதிர்ப்பு பண்புகளை கூட கொண்டிருக்குது. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நமக்கு நிவாரணம் தருது. கசகசா நம்மளோட பாரம்பரியத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு சின்ன விதை தான். தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்துது. ஒரு சின்ன ஸ்பூன் கசகசாவை ஒரு ஸ்பூன் தேன் அல்லது பாலில் கலந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இதில் பல அத்தியாவசியமான விட்டமின்கள் மட்டும் இல்லாமல் புரதச்சத்து கூட நிறைஞ்சிருக்குங்க. நம்ம உணவில் நல்ல அளவு புரதம் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த நன்மைகளில் அதிகரித்த எலும்பு அடர்த்தி, அதாவது
தசையை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். பாட்டி காலத்தில் சொல்கிறாங்க கசகசா பால் குடித்தா நல்லா தூங்குவீங்கன்னு. கசகசாவில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் ஆல்கலாய்டுகள்லாம் மூளையை சாந்தப்படுத்துது, மன அழுத்தம் பதட்டத்தை குறைக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ராத்திரி தூக்கம் இல்லாத போது கசகசா பாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். யாராவது கசகசா பால் குடிச்சிருக்கீங்களா? உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் தெளிவுபடுத்துங்க. குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் பெண்களோட எலும்பு உறுதிக்கும் இந்த கசகசா ரொம்ப உதவியாக இருக்கும். முக்கியமாக வயசானவங்களுக்கு டக்குன்னு எலும்பு முறிவு வந்துடும், ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளோட பலவீனம் தான். இந்த எலும்புகளோட பலவீனத்தை போக்குறதுக்கு கசகசா அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் குழந்தையா இருக்கிறப்ப காசு பிடிச்ச காலத்தில் கசகசா பால் குடித்தேன் அப்படின்னு. அதனால தான் என் எலும்புகளும் நானும் ரொம்பவே வலிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோல தான் இந்த கசகசால நார்ச்சத்து கூட அதிகமாக இருக்குது. குடல் நன்றாக இயங்குறதுக்கு உதவியாக இருக்கும். மலச்சிக்கலை குறைக்கும். கசகசாவையும் வெண்ணெயும் கொஞ்சோண்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செரிமானம் மேம்படும். நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. கொலஸ்ட்ராலை சமநிலைப்படுத்தும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கசகசா பால், அதாவது ஒரு டீஸ்பூன் கசகசா பால் ரெண்டையுமே கலந்து நீங்கள் குடிச்சுக்கணும். உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சுகர் எடுத்துக்கக்கூடாது. இனிப்பு சுவை தேவைப்பட்டுச்சுன்னா தேன் அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கசகசாங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கசகசா பால் குடிக்கிறப்ப உங்கள் உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். சிலருக்குலாம் ஹீட் பாடியாக இருக்கும். அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் கசகசா உங்களுக்கு சிறந்த உதவியாக இருக்கும். கசகசா பாலில் தேன் கலந்து குடிக்கிறப்ப உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு முகப்பொலிவு இல்லாமல் இருக்குதா, முகப்பரு வந்து போய் இருக்குதா, அதுக்கு ஒரு சின்ன ரெமிடி சொல்லட்டுமா? கசகசாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சி முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிம்பிள், கருவளையெல்லாம் நல்லா குறையும். போட்டுட்டு உடனே ரிசல்ட் தெரியலன்னு சொல்லாதீங்க. ஒரு மாதம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கசகசா பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மாதவிடாய் வலியை குறைக்கும். கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிறதே நல்லது. அது மாதிரியான நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கசகசாவை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் கசகசா சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் கசகசாவை உணவில் சேர்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.